ஹே அமிகோஸ், என் சேனலில் ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். எவ்ரிடே கிச்சனில் தேவைப்படுற சில பேசிக்கான விஷயம், பட் அதை வச்சு நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கலான்னா அந்த ப்ராடக்ட்லாம் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஃப்ரூட் கட்டர் தான் வாங்கினேன். இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்ல 2 ஹாலோ பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழவே வந்து ஒரு சின்ன பிளேடு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பிளேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப்புமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கீழே இருக்க இந்த பிளாக்கை மட்டும் இப்படி புல் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு உங்களோட பிளேடை வந்து நீங்கள் அதில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் வந்து பிளேடு இருக்க மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் இதோட ஃபிக்ஸிங். இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த போர்ஷனில் தான் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளே போட போகிறோம். போட்டுட்டு மேலே உள்ள பார்ட்டை மட்டும் சீல் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்ஸ் வந்து க்ரஷ் ஆகி கீழே விழுந்துடும். இப்போ நான் அதை அப்படியே லைவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட்டாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா செய்கிறீங்க, இல்லை ஏதாவது டெசர்ட்ஸ் நிறையா செய்கிறீங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா தேவைப்படுது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்டை வந்து சாப் பண்ணுறதை விட ஒரு பெரிய கஷ்டமான வேலை எதுவுமே இருக்காது. ஏன்னா அதை ஒரு பக்கம் சாப் பண்ணோன்னா ஒரு பக்கம் தாவி குதித்து பவுன்ஸ் ஆகி விழுந்துரும். அதை பிடிக்கிறதும் கஷ்டம், சாப் பண்ணுறதும் கஷ்டம் நைஃப்பில். அதே வந்து நீங்கள் மிக்சர் கிரைண்டரில் போட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சங்க்ஸாக வந்து கிடைக்காது, அப்படியே பவுடராக வந்து கிடைச்சிரும் மிக்சர் கிரைண்டரில் போட்டால். ஸோ நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கிரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி எல்லா கஷ்டத்துக்கும் ரிலீஃபாக வந்து இந்த ப்ராடக்ட் ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நல்லா அந்த தேங்காய் துருவுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக வந்து வந்துடுச்சு. தோ ஆல்மண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வேறு இருக்கிறதுல ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ஆல்மண்ட் ஹார்டாக இருக்கும். அதே வந்து இவ்வளோ ஃபைனாக வந்து நல்லா துருவி இருக்குன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவான ப்ராடக்ட்டுன்ட்டு. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 அண்ட் ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த் பையிங். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு ரீசார்ஜபிள் லைட்டர் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து போர்ட்டபிள், ஸோ எங்கேனாலும் வந்து நீங்கள் கேரி பண்ணி போய்க்கலாம். வித் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளோட வருது. அண்ட் பர்டிகுலர்லி வந்து சி டைப் தான், பழைய மாடல்லாம் இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் எந்த சாக்கெட்டில் வேணாலும் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் லைட்டர்னால நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அப் டு ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஹெட்டு தான் இருக்குது. நீங்கள் சார்ஜ் பண்ணோடனே 4 இண்டிகேஷன் லைட் இருக்குது. ஸோ தட் அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் உங்களோட லைட்டர் எந்த அளவுக்கு சார்ஜிங்கில் இருக்குன்ட்டு. சார்ஜிங் லைட்டர் வந்து வாங்குற அளவுக்கு அத்தியாவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது பர்சனலாக எனக்கு தேவைப்படுற விஷயம். ஏன்னா அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி இல்லை வேறு ஏதோ ஒன்று வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணும்போது கேக்கெல்லாம் வந்து ரெடியாக இருக்கும். ஆனால் அந்த மேட்ச் பாக்ஸுக்காகவே வந்து பெரிய பிரச்சனை நடக்கும், மறந்து வச்சுட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து இந்த மாதிரி லைட்டர் வந்து எப்போதுமே நம்ம ஹேண்ட்பேக்கில் இருந்தானா வந்து தேவைப்படும் போது பார்ட்டி பண்ண மாதிரியும் ஆச்சு, கேக்கை ப்ளோ பண்ண மாதிரியும் ஆச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டில் ஹேண்ட்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸ்லாம் வைக்கிறது அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஏன்னா மல்டி ஃபங்க்ஷனல், திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஃபயர் உங்களுக்கு தேவைப்படும், ஒரு சர்வைவல்காக இல்லை ஒரு எமர்ஜென்சிக்காக எப்படினாலும் வந்து இது எப்போதுமே உங்கள் பேக்கில் இருந்தானா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது அதை ப்ரெஸ் பண்ணோடனே வந்து ஒரு ஸ்பார்க் எனர்ஜி க்ரியேட் ஆகும். இந்த ஸ்பார்க்கு தான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஃபயராக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. அண்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டூல் கூட. ஸோ காஷன் இல்லாமல் அவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அன்சேஃபாலாம் இல்லை இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கேஸ் ஸ்டவ் கூட நீங்கள் வந்து லைட்டன் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் வந்து ஜஸ்ட் நம்ம பர்னரை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருங்க. கேஸ் ரிலீஸ் ஆகும்போது பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பர்னர் கிட்ட மட்டும் கொண்டு போயிட்டு இந்த ஸ்பார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு பர்னரும் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டர் வந்து திடீர்னு ஒர்க் ஆகலான்னு போது இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சார்ஜிங்கில் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் 149 ருபீஸ் தான். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு பீஸா கட்டர் அண்ட் ஒரு மேஷர் அண்ட் இந்த ஆப்பிள் பீலர். இது மூணுமே சேர்ந்து நான் காம்போவாக வந்து வாங்கியிருந்தேன். நான் வீட்டில் நிறைய பீஸா ரெசிபீஸ் அதெல்லாம் வந்து போடுவேன். என் சேனல்லையும் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, தரம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பீஸா கட்டருன்றது எனக்கு மேண்டேட்ரியாக வந்து ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ அது சம்மந்தமாக ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பீஸா கட்டரோடு சேர்த்து இந்த மேஷரும் வந்து எனக்கு தேவைப்பட்டது. ஏன்னா மேஷரும் என்கிட்ட இல்லை, இந்த பழைய மத்துன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் என் கிச்சனில் இருந்தது.
ஸோ அப்படி தேவைப்படும் போது பார்த்தானா இந்த மாதிரி காம்போவில் வந்து 3மே எனக்கு கிடச்சிது. சரி எனக்கு தேவைப்படுற பீஸா கட்டரும் இருக்குது, மேஷரும் இருக்குது. பட் தேவைப்படாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் கட்டர் தான். ஆப்பிள் கட்டர் ஏற்கனவே நான் வச்சுருந்தேன். வச்சு எனக்கு தேவைப்படல, எனக்கு வேண்டான்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அதை தானம் பண்ணிட்டேன். இந்த ஆப்பிள் கட்டர் வந்து பெரிய மசில் ஸ்ட்ரென்த் இருந்தால் தாங்க யூஸ் பண்ண முடியும். ஆனால் சும்மா விஷுவலைஸாக பார்க்கும்போது சும்மா வச்சு ஒரு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ஆப்பிள் வந்து அழகாக வந்து சீட்லெஸ்ஸாக வந்துடும், ஷேப்பாக வந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் அதை ட்ரை பண்ணி சரியான மசில் ஸ்ட்ரென்த் இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் தானம் பண்ண ப்ராடக்ட் இது. பட் காம்போ ஆஃபரில் இது 3 தான் சேர்த்து எனக்கு இந்த ஆஃபரில் கிடச்சிதுன்னு போது சரி பரவாயில்ல, திருப்பி இதை வாங்கி வச்சு இன்னொரு யாருக்காச்சும் வந்து இதை டொனேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சிட்டேன். பட் எனக்கு இந்த ஆப்பிள் பீலர் ஒர்க் அவுட் ஆகல, மசில் ஸ்ட்ரென்த் இல்லாததுனால. உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்ததுன்னா காம்போ ஆஃபரில் இந்த 3 ப்ராடக்ட்டும் வந்து ஒர்த் பையிங் நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 218. எப்படியும் தனித்தனியாக வாங்கினா கூட வந்து ஒரு 150 120 ஆச்சும் ஆகும். ஸோ 3 அந்த ரேட்டுனா ஒர்த் பையிங் தான். அடுத்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அண்ட் தேவைப்படுற ப்ராடக்ட்டுமே கூட. இது வந்து ஒரு மினி பேன்கேக் மேக்கர், இல்லை மினி ஊத்தாப்பம் மேக்கர், இல்லை மினி ஆம்லேட் மேக்கர், இல்லை மினி கட்லெட் மேக்கர், எப்படினாலும் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 4 ஹாலோ சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரில் ஷீட்டோட அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து நான்ஸ்டிக் தான். ஸோ வந்து அதிகமாக ஆயிலும் வந்து கன்சூம் பண்ணுறோம் அப்படின்ற அவசியமும் இருக்காது. அண்டு நான்ஸ்டிக்கி ப்ளஸ் கிரில் ஆப்ஷன்னால வந்து உங்களுக்கு லெஸ் ஆயிலே வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம் உங்களோட வாட் எவர் பேன் கேக் ஆர் ஆம்லெட் ஆர் ஊத்தாப்பம் எதுனாலும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் டைம் ஒரு கிட்ஸஸ் இருக்காங்க வீட்டில், ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும் அண்ட் லைட்டாகவும் செய்யணும், அதிகமாக வந்து ஆயில் கன்சப்ஷன் தேவைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேன் வந்து ஒர்த் பையிங் நான் சொல்லுவேன். எனக்கு மெயினாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா எனக்கு ஆம்லேட் வந்து எப்போதுமே பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து தொலையாது. ஸோ அதுக்காகவே வந்து இந்த மினி ஆம்லேட் மேக்கர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ தட் இப்படி போடும்போது அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக வந்துடும். நான் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்போ வீடியோவில் போடல, ஃபர்தராக நான் எடுத்தேன்னா அப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இண்டக்ஷனில் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ப்ராடக்ட்லேயே வந்து ஆப்ஷன் இருக்குது, கேஸ் ஸ்டவ் ப்ளஸ் இண்டக்ஷன் ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. பட் அதோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அடுத்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான மினி கட்டர் தான். என்னடா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு மினியேச்சர் குக்கிங்க்கு சம்மந்த மாதிரி குட்டி குட்டியாக மினியாகவே இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி மினியேச்சர் தான் வந்து விரும்புகிறாங்க. அண்ட் இது வந்து நார்மலாக ஒரு குக்கி கட்டராகவும் இருக்கலாம், இல்லை வெஜிடபிள் கட்டராகவும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரூட் கட்டராகவும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த ஷேப்பில் வந்து அது கட் பண்ணி கொடுக்கும். இது வந்து உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, ரொம்ப குட்டி கிட்ஸ் இருக்காங்க, அடல்ட் இல்லாமல். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒர்த் பையிங் நான் சொல்லுவேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் உள்ள போல், இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஷேப்பாக வந்து அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் பர்டிகுலராக அதை வாங்கினதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, ஏன்னா சேனல் வச்சுருக்கேன்ற போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு க்ரியேட்டிவ்னஸ் இருக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்க வேண்டியதாக இருக்குது. நார்மல் குக்கிங்காக பண்ணானா எங்கெங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணுமேன்றதுக்காகவே இந்த குக்கி கட்டர் நான் வாங்கினேன். அண்ட் அது மட்டும் இல்லை, மோஸ்ட்லி என் வீட்டில் வந்து பேக்கிங்லாம் வந்து நான் நிறையா பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி சாலடிங் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுனால ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்றதுக்காகவே இந்த ப்ராடக்டை நான் வாங்கினேன். ஸோ இப்படி தாங்க அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும். ஜஸ்ட்டு லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் பார்ட்டை மட்டும் கையால் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் ரொம்ப பழுத்த ஃப்ரூட்லலாம் வந்து இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து ஷேப் சரியாக வர மாட்டேங்குது. கொஞ்சம் சாலிடான ஆப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ எனக்கு வந்து அந்த மிக்கி சரியாக வரல, பட் ஸ்டார் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்டான ஃப்ரூட்டாக இருந்தது, இது கொஞ்சம் சாலிடான ஃப்ரூட்டுன்னு எனக்கு பக்காவாக வந்துடுச்சு. நாட் ஓன்லி ஃபார் குக்கீஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நீங்கள் ஈவன் வந்து பாயில்டு எக்கு கூட இது மாதிரி கட் பண்ணி வைக்கலாம். இல்லைனா வந்து பாயில்டு ரைஸ் கூட இந்த மாதிரி ஃபார்மேஷன்லாம் நீங்கள் அலைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தானா. ஸோ தட் அவங்க பார்க்குறக்கு ஒரு ஷேப்பாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா உடனே கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நீங்களுமே வந்து ஒரு குக்கிங் ப்ரெசன்டேஷன் ஃப்ரீக்கினா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்த் பையிங்காக தான் இருக்கும். ஈவன் உங்கள் கிட்ஸை கூட வந்து இதை பண்ண வைக்கலாம். அண்ட் இது கிட்ஸு சேஃப்டி கூட. பிளேட் அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. ஸோ அவங்களுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு இது மாதிரி கட் பண்ணானா அவங்களும் வந்து விரும்பி இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199. பேசிக்கான ஒரு 5 ஷேப் சேர்த்து 199. இதே வந்து இன்னும் ஒரு 14 நம்பர்ஸ் 15 நம்பர்ஸ் ஷேப்ஸ்லாம் இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
உங்களுக்கு தேவைப்படுறத வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வருஷமாக நான் கார்ட்டில் போட்டு வச்சிருந்த ஒரு விஷயம். வாங்கணும் வாங்கணும் அப்படின்ட்டு போர்ட்டபிள் சீலிங் மிஷின் தான் இது. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து வைரலாக வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலேருந்தே இது என் கார்ட்டில் வந்து கிடப்பில் கிடந்தது. இப்போ தான் வந்து அது வாங்குறதுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேரம். நத்திங் பட்ங்க ஒரு போர்ட்டபிள் சீலிங் மிஷின் தான் இது. யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளோட வருது. அண்ட் இதுவுமே சி டைப், கொஞ்சம் ஹாப்பியான ரிலீஃப் தான். இது இந்த சாக்கெட்டில் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபுல் சார்ஜுன்னா வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இண்டிகேஷன் லைட் இருக்கும். ஜஸ்ட் மேலே இருக்க இந்த பட்டனை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேக்கெட்டை வந்து நீங்கள் சீல் பண்ணிடலாம். லைக் உங்களோட எம்டி ஓப்பன் பேக்கெட்டை வந்து இதை அப்படியே வந்து சீல் பண்ணிடும் அப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு லைவாகவே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை வந்து இப்போ நான் வந்து சீல் ஓப்பன் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது இந்த மிஷின் வந்து இதை பர்ஃபெக்டாக சீல் பண்ணுதா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. நார்மலாக வந்து ஸ்டேப்பிள் யூஸ் பண்ணுவீங்களா, ஸ்டேப்லர் மிஷின், அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பவர் ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி ப்ளூ லைட் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இதை வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 days கிட்ட வருது இது சார்ஜ் பண்ணானா. நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து 2 பேடுக்கும் நடுவில் வந்து இந்த கவரை புஷ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. இது பேக்கெட்டை அப்படியே சீல் பண்ணிடுது. பர்ஃபெக்டாக சீல் பண்ணிடுது. எப்படி நீங்கள் கடையில் வாங்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக வந்து சீல் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி சீல் பண்ணிடுது. இது கேப்ஸே இல்லாமல் இதை சீல் பண்ணிவிட்டு நான் நல்லா கொட்டி கூட பார்த்தேன். ஒன்றுமே வந்து கீழே சிந்தலை. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சீல் பண்ணிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் வந்து தேவைப்படுற ஒரு விஷயம், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து யூஸ்வலாக என்னதான் மசாலா டப்பாஸ் அப்படி இப்படின்ட்டு நிறையா வாங்கி சீல் பண்ணி நம்ம கேரி பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பேக்கெட் திடீர்னு யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாடு பண்ணுவோம். எய்தர் வந்து கேஸ் ஸ்டவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃப்ளேம் மூலமாக வந்து சீல் பண்ணுவோம். என் மம்மிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த ட்ரிக் தெரியாததுனால நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே பேக்கெட்டை ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் போடுற தொல்லையும் இருக்காது, ஃப்ளேமை வச்சு சீல் பண்ணுற தொல்லையும் இருக்காது. சில பேர் கேண்டில் வச்சு அந்த ஃப்ளேம்லேயும் சீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த வேலையும் இதில் இருக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் பை லிஸ்ட்டில் இருக்கணும். இது நீங்கள் மற்றதெல்லாம் வாங்குறீங்களோ இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக வாங்கிடுங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட அருமை உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் பேட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து எங்கேயாச்சும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், இல்லை போட்டுட்டு எங்கே போட்டோன்னு மறந்து தேடிட்டு இருப்போம். அது நேச்சுரலாக நடக்கிற விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராடக்டை வந்து தொலைக்காமல் இது காப்பாற்றும். பின்னாடி வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை பீரோலையோ எந்த மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்லேயோ நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் அதை ஸ்டிக் பண்ண போகிறேன். தட்ஸ் இட், டன், வேலை முடிஞ்சது. பார்த்தீங்களா? ஸோ ப்ராடக்ட் சின்னதாக இருக்குது, எங்கே போட்டேன்னு தெரியலன்ட்டு இதை உட்காந்து தேடுற கன்ஃபியூஷனுக்கு இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டோன்னா தேவைப்படும் போது வரும்போது போகும்போதெல்லாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் பக்காவாக ஃப்ரிட்ஜுக்கு செட் ஆகுதுங்க. பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலும் இதை பார்த்தோன்னே ஒரு சர்ப்ரைஸ் ஆவாங்க, என்னடா அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டு கிச்சன்லேயும் வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $249. இதுலேயும் உங்களுக்கு நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அடுத்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீலர் அண்டு கூடவே வந்து கிரேட்டர், ரெண்டுமே சேர்ந்து ஒரே இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2-in-1 ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஆப்ஜெக்டில் முடிஞ்சிடுது. வெஜிடபிளோட ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு ஒரு சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அதர் சைட் நீங்கள் வந்து வெஜிடபிளை ஃபைனாக வந்து சின்னதாக வந்து சாப் பண்ணுறதுக்கு இந்த பீலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் மெயினாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கினது பார்த்தீங்கன்னா பீலருக்காக இல்லை, அதோட பேக் சைடு போர்ஷனில் இருக்க அந்த ஃபைனான கிரேட்டருக்காக தான் நான் வாங்கினேன். ஏன்னா வந்து பீலர் மாதிரியே ஃபங்க்ஷன் தாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு பீலர் யூஸ் பண்ணுற மாதிரியே ஆன் த அதர் சைடு திருப்பிட்டு இப்படி நம்ம பண்ணும்போது சின்னதாக ஃபைன் ஸ்ட்ரைப்ஸாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வந்துடுதுங்க. லைக் நூடுல்ஸ் மாதிரி அதுவே வந்துடுது. யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஒரு வெஜிடபிளை வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக பொடிசாக கட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு டூல்லே வந்து இவ்வளோ சீக்கிரமாக இப்படி கிரேட் பண்ண முடியுதுன்றானா, இது ரேடிஷ் மட்டும் இல்லை, எல்லா வெஜிடபிளையுமே வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிடுது. ஈவன் கேபேஜ் கூட நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். இதோட ப்ரைஸ்
229. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கோகனட் மேஷர் அண்ட் கோகனட் பீலர். தேங்காய் வந்து உடச்சி தேங்காவை கீறுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் வந்து எறும்புலன்னு நினைக்கிறேன், அதில் தேங்காய் கீறி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து என் மம்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தான். என் மம்மி கிட்டேருந்து அதை ஸ்நாச் பண்ணி நான் வச்சுருந்தேன். பட் அது என்னென்னா வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே நல்லா தான் இருக்குது. அது வந்து ஃபால்ட்டுலாம் சொல்ல முடியாது. பட் வந்து பீலர் என்ன ஆச்சுன்னா வந்து வருஷம் ஆக ஆக வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் போயிடுச்சு. ஸோ சும்மா ரேண்டமாக ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் என் கண்ணில் மாட்டிச்சு. ஸோ வாங்கினேன். பின்னாடி இருக்க இந்த ரவுண்டு போர்ஷன் வச்சு என்ன பண்ணணும்னா வந்து கோகோனட்டை வந்து உடைக்கணும். நார்மலாக ஒரு 2-3 தடவை பீட் பண்ணால் உடைச்சிரும் அப்படின்னு பார்த்தோன்னா அது 20-25 தடவை பீட் பண்ண வேண்டியதாக போச்சு. உடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக தான் இருந்தது. பட் தேங்காய் கீறுற ப்ராசஸ் வந்து அமேசிங் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து கீறிட முடியுது. ஒரு தேங்காய் கீறுற வேலை வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா இருக்கணுன்றது கீறி பார்க்குறவங்களுக்கு அந்த அருமை தெரியும். ஸோ அதில் வந்து இது எஃபெக்டிவாக வந்திருக்குன்னும் போது இந்த ப்ராடக்ட் ஒர்த் பைங் நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125. எஃபர்ட்லெஸ்ஸாக தேங்காய் உடைக்கணும் கீறணும்னா இதை வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கிற ஒரு கிளாஸ் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் வித் ஸ்ட்ராவோட. இது வந்து நம்ம போர்ட்டபுளாக கேரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து நடுவில் ஒரு ஹாலோ போர்ஷன் இருக்குது, ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே இதை கேரி பண்ணிட்டு போக முடியாது. பட் இந்த அடிக்கிற வெயிலில் வந்து நல்லா ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி குடிக்கலான்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட சீலிங் வந்து அப்படி ஏர்டைட் சீலிங்கோட வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிளாஸும் சொல்ல முடியாது, ஃபைபரும் சொல்ல முடியாது, ஒரு 2 கட்டா மெட்டீரியலை வந்து அவங்க மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டனில் வந்து வித் ஏர்டைட் கிரிப்போட அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் ஸ்ட்ரா வந்து ஃபைபரில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ மோர் பிளாஸ்டிக்ஸ், ஹெல்தி ஆப்ஷன் தான் கூட. அண்ட் என் சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் குடிச்சு என்ஜாய் பண்ணால் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் 134. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஷேப்பான வெஜிடபிள் கட்டர் ஒரு ஃப்ரூட் கட்டர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வேவி ஃபார்மேட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்கறதுனால நம்ம கட் பண்ணும்போது அதோட வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு மாதிரி வேவி ஃபார்மேட்டில் வரும். லைக் நம்ம லேஸ் சிப்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஒரு பென் ஷேப் இருக்கும் தெரியுமா, அந்த பேட்டர்னில் தான் வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்டை வாங்கி எனக்கு என்ன யூஸ், அப்படி என்ன இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அகெயின் உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு க்ரியேட்டிவாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸை சும்மா சாப்பிடுனா வந்து வீட்டில் இருக்க சின்ன பசங்களாம் எதுவும் சாப்பிடாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிமிக்ஸ் பண்ணால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நார்மலாக இருக்க வெஜிடபிள்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டு சும்மா லேஸ் சிப்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பாரு அப்படின்னா உடனே அதுங்க ஏமாந்து சாப்பிட்ருவாங்க. பட் இந்த காலத்து பசங்க அதுலேயும் உஷார் தான், அப்படியே ஏமாற்ற முடியாது, வேறு என்ன பண்ணுறது. எனிவேஸ் ஏதாவது போய் சொல்லி அவங்களுக்கு மேலே நம்ம ஏதாவது யோசிச்சு ஏமாற்ற வேண்டியதான், வேறு ஆப்ஷன் கிடையாது. இது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, பாயில்டு எக்ஸை கூட இது மாதிரி ஷேப் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் வந்து சும்மா நைஃப் வச்சு சேம் ரவுண்ட் ஃபார்மேட்டில் கட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டிவாக க்ரியேட்டிவாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த் பைங் நான் சொல்லுவேன். அண்ட் நார்மலாக வந்து நைஃபை வச்சு எப்படி நீங்கள் கட் பண்ணுவீங்களோ அதே ப்ராசஸ் தான் இதுவும் வந்து கட் பண்ண போகுது. வீட்டில் அதிகமாக வெஜ்ஜி சாலட் செய்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கூட, அவங்களே கூட இதை சாப் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டு. இதை வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து வீட்டில் இருக்க விண்டோஸோ இல்லை வந்து கவுண்டர் டேபிளோ இல்லை வந்து உங்களோட வாஷ் பேசினோ சிங்க்கோ ஏதோ வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து கையே கீழே படாமல் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் மாப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு போர்ட்டபிள் மாப் தான், சின்னதாக குட்டி ஹேண்டி மாப் மாதிரி இருக்குது. அண்ட் மேலே வந்து திக் ஃபோம் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லை, கொஞ்சம் திக் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு பிஞ்சு வராது. ஜஸ்ட்டு இந்த பேடை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபோமை வந்து அந்த கொடுத்துருக்க 4 நாசிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டானா போதும், அவ்வளோதான். இதோட ஃபிக்ஸிங் மிஷினும் வந்து ஓவர் ஆகிடும். சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு தேவைப்படாத போது மேலே இருக்க அந்த ஃபோம் பேடை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கீழே ட்ராக் பண்ணும்போது தண்ணி ஏதாவது இருந்தானா அதை பிழிஞ்சிடுது. இப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பனாக வைடராக வந்தது. ஸோ தட் நீங்கள் எங்கேனாலும் வந்து இதை மாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து வீடு துடைக்கிற மாப்பு மாதிரி தான் இது வந்து ஒரு ஹேண்டி மாப்.
அதாவது உங்கள் வீட்டில் இருக்க அந்த மாதிரி கேவலமான வாஷ் பேஷனை கூட உங்கள் கை படணுமே, கையை வச்சு துடைக்கணுமே அப்படின்ட்டு ஒரு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். அண்ட் 360 ரொட்டேட்டிங் ஹெட்டும் இருக்குது. ஸோ எந்த கேப்பில் வேணாலும் அது நல்லா நைஸாக பூந்துகிந்து என்ன வேணாலும் க்ளீன் பண்ணுது. எந்த ஹெட்டு போர்ஷனில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு புல் பண்ணுறேன். புல் பண்ணோன்னே பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுது பார்த்தீங்களா. ஸோ ட்ரை அவுட் பண்ணுறதும் ஈஸி, தண்ணி பிழிகிறதும் ஈஸி. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸில் கூட வந்து இது அழகாக வந்து மூவ் பண்ணிட்டு போயிடுது. நல்லா 180 ரொட்டேட்டிங் ஹெட்னால வந்து எல்லா இடமும் நல்லா பெண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்னோடய வாஷ் பேஷன் எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ இந்த மாப் வச்சு தான் நான் கிளியர் பண்ணேன். ஒரு ஹேண்ட்லேயே நான் பண்ணதுனால ஓரளவுக்கு எனக்கு பளிச்சுன்ட்டு தெரிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து விண்டோஸில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதே பிடிக்காது, ஆனால் க்ளீன் பண்ணணும், கையெல்லாம் வந்து டர்ட் ஆகுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூப்பர் அண்டு கிரேட்டர், ஒரு பீலர், சீட் ரிமூவர் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்பினேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப வருஷமாக என்னோடய கார்ட்டில் வந்து கிடப்பில் கிடந்தது. அதை இன்றைக்கி தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறையா வந்து சாலட், ஃப்ரூட் சாலட் சீரீஸ்லாம் வந்து சேனலில் போடுறதுனால ஸோ கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து ஸ்கோப் பண்ணுறதெல்லாம் வந்து நைஃப்லேயே ஃபுல்லாக என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். நார்மல் நைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து எல்லாத்தையும் கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட் இதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பீலிங் ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணணுன்றது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 232. ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ஸ்கூப் பண்ணும், பீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடான லார்ஜ் சைஸ் நைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். கத்திக்கெல்லாமா நீ ப்ரமோட் பண்ணுவ வாங்க சொல்லி அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுற விஷயங்க. எனக்குன்ட்டு இல்லை, என்ன மாதிரி வந்து சஃபர் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பாக தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி என்ன சஃபர்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஹார்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை ஹார்ட் ஃப்ரூட்டோ இல்லை பெரிய சைஸ் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ ஏதோ ஒன்று வாங்கிட்டோன்னு வைங்களேன் வீட்டில், அதை கட் பண்ணுறதுக்காக 4-5 பேரை கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். எனக்கு இதை கட் பண்ணி தரீங்களா, என்னால் கட் பண்ண முடியல, எனக்கு இதை கட் பண்ணி தரீங்களா, கட் பண்ண முடியலன்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டு கெஞ்சி அவங்கள டிபெண்ட் பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கே, அதை சஃபர் பண்ணுறவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் வந்து அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற ஒரு தியானத்தோடு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவங்க எப்போ வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஒரு நைஃப் போதுங்க, ஒரே ஒரு வெட்டு அவ்வளோதான், எவ்வளோ ஹாட் வெஜிடபிள்னாலும் வெட்டிடுது. ஈவன் போனோடு இருக்க மட்டன், சிக்கனை கூட இது கட் பண்ணிடுது. ஸோ பெருசாக மசில் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 264. அண்ட் அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் வந்து என்னோட கிச்சனுக்கும் அண்ட் டெய்லி பேசிஸ் நீட்ஸுக்கும் வந்து நான் வாங்கின சில ப்ராடக்ட்ஸு. கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் வந்து இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் வந்து இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வந்து உங்களோட வேலையை வந்து சீக்கிரமாக குயிக்காக வந்து இந்த ஃபாஸ்ட் ரன்னிங் லைஃப் ஸ்டைலில் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் வாங்கியிருக்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து அண்டர் 200, சிலது வந்து அண்டர் 300 கீழே இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பேசிக் நீட்ஸுக்கு வந்து ஒரு வீட்டில் தேவைப்படுற விஷயம்னும் போது கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் உங்களுக்கு டெமோ பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் ஹால் அண்ட் சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.